ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷலான தேங்காய் பால் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு புழுங்கல் அரிசியை தண்ணியில் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். வெங்காயம், பட்டை, கிராம்பு, ரம்பெலை, பூண்டு, கருவேப்பிலை, வெந்தயம் எடுத்துக்கணும். ரம்பெலை அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்ஷன் தான். ரம்பலை இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சிடணும். அதாவது நம்ம அந்த அரிசியை கொலைய கஞ்சி பதத்துக்கு எந்த அளவு தண்ணி வைப்போமோ அந்த அளவு தண்ணி வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த எல்லாத்தையும் பொருளையும் போட்டுறணும். அதுக்கப்புறம் அரிசியை நீங்கள் அப்படியும் ஆட் பண்ணலாம். ஊறின அரிசியை அதை விசில் அடித்ததுக்கப்புறம் மசிச்சு விடணும். மசிச்சு விடுற ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், தேவையில்லாத ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு 2-1 அடித்தே போட்டுருவோம். போட்டால் ஈஸியாக கஞ்சி பதம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொலைய வேக வச்சாச்சு. இப்போ தேங்காய் பாலில் தண்ணி பால் கட்டிப்பால் எடுத்துகிட்டு தண்ணி பாலை முதல்ல நம்ம என்ன செய்யணும், அந்த கஞ்சியில், அந்த வேக வச்ச கஞ்சியில் ஊற்றிடணும். ஊற்றி ஒரு கொதி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த தேங்காய் பால் நல்லா அந்த கஞ்சி அரிசி கூட மிக்ஸ் ஆகிடும். அடுத்தது கடைசியாக இறக்க போகும்போது கட்டி பால் கொஞ்சோன்னு எடுத்து அதை ஊற்றிட்டு ஒரு கொதி மட்டும் வரணும். அதாவது நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்குது. ஒரு நிமிஷம் போல் அதை நல்லா கிளறி விட்டு வச்சுட்டு தேவையான அளவு நம்ம அரிசியை நம்ம வேக வைக்கும் போதே நம்ம உப்பும் போட்டிருப்போம். ஸோ உப்பு இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த கஞ்சி இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க, நீட்டை காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம், குண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவை எடுத்து அதில் இருக்க தலையை கிள்ளி நான் போட்டிருக்கேன். இந்த அளவு தேங்காய்க்கு நான் 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காரம் எங்கள் வீட்டில் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா உடைச்ச கடலை நம்ம போட்டுக்கிறோம். அதில் கல் உப்பையும் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கஞ்சி சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான், தேங்காய் பால் கஞ்சி. இது கண்டிப்பாக குடல் புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றக்கூடியது. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் கஞ்சி கூட இந்த துவையலை வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும்.